எத்தனை புதிய நடிகர் வந்து நீ 1000 கோடி வாங்கு 2000 கோடி வாங்கு, சிவாஜி கணேசனுடைய செருப்புக்கு கூட நீ ஈடு இணையாக மாட்டாய் என்பதனை நான் இந்த இடத்தில் பகிரங்கமாக சொல்லுகின்றேன். இங்கே ஒரு கூட்டம் கூடியிருக்கு பார்த்தீங்களா? இந்த கூட்டம் அந்த தெய்வத்தை தரிசனம் பண்றதுக்காக தானா சேர்ந்த கூட்டம், யாராலையும் கூட்டப்படாத கூட்டம். கிஸ்தி, திரை, வரி, வட்டி, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உழைக்கான் கொடுப்பது கிஸ்தி. ஆனா அந்த தமிழ் உச்சரிப்பு நடைய அந்த ஏற்ற இறக்கத்தோட தமிழ் திரையுலகத்துக்கும் தமிழ் நல் திரையுலகத்துக்கும் உலக திரையுலகத்துக்கும் கொண்டு சேர்த்தவர் எம் தலைவன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அரசியலை அறியாதவன் தானும் நாடும் உண்டென கண்டு தன்னையே தந்த மன்னன் சிவாஜி தாழ்ந்த ஜாதியா? மன்னர் குலத்தில் பிறவாதவன், பரம்பரை உரிமை இல்லாதவன், மானம் காக்கும் குடியானவன் மகிடம் தாங்க முடியாதா? தாத்தாரியார் தந்த புறவியில் அமர்ந்து ஆட்டெழுந்த சிவாஜியை கண்டு நாட்டுக்குடைய நல்லவன் என்றும் போர் பாட்டும் முழங்கும் மன்னன் என்றும் ஆரத்தி எடுத்த மக்கள் எங்கே? ஓரத்தில் நின்று வெற்றி பெறட்டும், அதன் தாளத்தை அனுபவிப்போம் என்று காத்திருந்த இந்த ஆணவக்காரர்கள் எங்கே? மிஸ்டர் சிவாஜி கணேசன், உங்களை போல என்னால் நடிக்கவே முடியாது, ஆனா உங்களால் என்னை போன்று நடிக்க முடியும். கலைத்தாயின் ஒரே மைந்தன் கலைக்கடவுள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த 140வது திரைப்படம். இந்த திரைப்படம் மதுரை நியூ சினிமா திரையரங்கில் 100 நாட்கள் ஓடி சாதனை படைத்த திரைப்படம். இந்த திரைப்படங்கள் கொடுப்பதற்கு என் தெய்வம் எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் வெறும் 18 ஆண்டுகள் மட்டுமே. 17/10/1952 ஆண்டு பராசக்தி வெளிவந்ததுக்கு பின்னாலே ராமனேத்திரி ராமனடி திரைப்படம் வருவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் வெறும் 18 ஆண்டுகள். அவருக்கு சக நடிகராக இருந்த ஒரு நடிகர் 1936 ஆண்டு நடிக்க வந்து அவருக்கு 100வது நாள் திரைப்படம் கொடுப்பதற்கு ஏறத்தாழ 36 ஆண்டுகள் தேவைப்பட்டது. ஆனால் என் தெய்வம் 140 திரைப்படங்களை வெறும் 18 ஆண்டுகளிலே நடித்து முடித்து விட்டார். இன்னொரு சிறப்பு என்னவென்றால், ஒரு திரைப்படம் வெளிவரும்போது சமகால நடிகர்கள் யார் ஒருவராக இருந்தாலும் அவருக்கு போட்டியாக வெளிவருவது இயல்பான ஒன்று. ஆனால் என் தெய்வத்தின் திரைப்படம் வெளிவரும் ஒவ்வொரு நேரமும் அவரது திரைப்படங்களே அவருக்கு போட்டியாக அமைவது என்பது உலகத்திலேயே நடைபெறாத ஒன்று. 1970 ஆண்டு 9 திரைப்படங்கள் வெளிவருகிறது. முதல் திரைப்படமாக எங்க மாமா, பின்னால் தர்த்தி, விளையாட்டு பிள்ளை, வியட்நாம் வீடு, எதிரொலி, ராமனேத்திரை ராமனடி, எங்கிருந்தோ வந்தால் சொர்க்கம், பாதுகாப்பு. இந்த 9 திரைப்படங்களில் 5 திரைப்படங்கள் 100 நாட்கள் திரைப்படங்களாகவும் ஒரு திரைப்படம் வெள்ளி விழா திரைப்படமாகவும் அவருக்கு அமைகிறது. இதில் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், எந்த ஒரு நடிகருமே சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை என் கலைக்கடவுள் நடிகர் திலகம் அவர்கள் சாதித்தார். 17 திரைப்படங்கள் 2 திரைப்படங்களாக வெளிவந்து வெற்றி கொண்டாடியது. என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியவரை அது என் கலைத்தாயின் ஒரே மைந்தன் கலைக்கடவுள் நடிகர் திலகத்தின் திரைப்படங்கள் மட்டுமே. 1970 ஆண்டு எங்கிருந்தோ வந்தால் சொர்க்கம் 2 திரைப்படங்களும் ஒரே நாளில் வெளியாகி 100 நாட்கள் கொண்டாடியவை. கதாநாயகன், கதாநாயகி, இயக்குனர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர், இந்த கூட்டுக்கலவை சேர்ந்துதான் ஒரு திரைப்படம். ஆனால் என் தெய்வத்தின் திரைப்படங்களுக்கு தனி ஒரு இராணுவமாக இருந்து அந்த கதாபாத்திரத்துக்கு இணையே இல்லாமல், காதல் பாடல்கள் இல்லாமல், மிகப்பெரிய சண்டை காட்சிகள் இல்லாமல் அந்த படத்தை வெற்றியடைய செய்ய முடியும் என்றால் அது என் தெய்வத்தின் திரைப்படம் மட்டுமாகவே இன்று வரை வரலாறு உண்டு. முக்கியமாக ராமனேத்திரி ராமனடி திரைப்படம், அதனுடைய சொல் எடுத்துக்கொள்ளுங்கள், ராமன் எத்தனை ராமனடி. இந்த திரைப்படம் நடிக்கும் போது 1970 ஆண்டு மாபெரும் உச்சத்தில் இருக்கும்போது சிறிய சிறிய நடிகர்கள், துணை கதாபாத்திரம் என்று சொல்வதற்கு கூட இயல்பான நிலை இல்லை, சின்ன பசங்க கூட வாடா போடா என்று சொல்லி அதையும் மனதார ஏற்றுக்கொண்டு இத்திரைப்படத்தை இடைவேளை வரை வெற்றியடை செய்வது என்பது வேறு எந்த ஒரு நடிகராலும் முடியாது. வள்ளுவர் பெருமானார் அழகாக சொல்கிறார், பிறவி பெருங்கடல் நீந்துவார்
நீந்தார் இறைவனடி சேராதவர். நாங்கள் சொல்லுவோம் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் எங்கள் கலைத்தாயின் ஒரே மைந்தன் திரைப்படங்களை பார்த்து ரசிக்காதோர். அதேபோல் உச்சத்தில் இருக்கும்போது இது போன்ற படங்களை நடிப்பதற்கு யாருக்காவது துணிச்சல் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக இல்லை. பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. அந்த குரலுக்கேற்ப தன்னை தாழ்த்தி கொண்டு சிறு வயது பிள்ளைகளுடன் அவர்களுக்கு இணையாக நடித்து அந்த திரைப்படத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும். கருப்பு வெள்ளை திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் நிறைய வண்ணப்படங்கள் வெளிவர ஆரம்பித்த காலகட்டங்கள். அந்த காலகட்டங்களில் ஒரு கருப்பு வெள்ளை திரைப்படமாக வந்து இந்த படம் வெற்றி அடைவது என்பது மிகப்பெரிய சால சிறந்தது. இன்னொரு விஷயம், திருவாதூரார் மாணிக்கவாசகர் அழகாக சொல்வார், தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அள்ளல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதை எல்லை மறுவார் நெறியலிக்கும் வாதவூர் எங்கோல் திருவாசகம் என்னும் தேன். திருவாசகத்தை தேனுக்கு ஒப்பிடுகிறார். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த உலகத்தில் தானும் கெடாமல் தன்னை சார்ந்தோரையும் கெட்டு போக அனுமதியாமல் ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது தேன் மட்டும்தான். அந்த தேனை போன்றவர் தான் எங்கள் கலைக்கடவுள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். தன்னுடன் தான் நடித்து வெற்றி பெற்றால் மட்டும் போதாது, தன்னுடன் நடிக்கும் சக நடிகர்களும் பெயர் வாங்க வேண்டும், அவர்களுக்கும் புகழ் பெற வேண்டும், அவர்களுக்கும் நல்ல சம்பளம் பெற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு செயல்பட்டதால் தான் இந்த குரல். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. 1952ஆம் ஆண்டு பராசக்தி திரைப்படம் நடிக்கும் போது ஏவி மெய்யப்ப செட்டியார், அமரர் திரு மெய்யப்ப செட்டியார் அவர்கள் ஒல்லியான தேகம், குதிரை முகம் கொண்டவன், சரியில்லை என்று நிராகரிக்கப்பட்ட ஒரு நடிகர் என் தெய்வம் சிவாஜி கணேசன். B.A. பெருமாள் முதலியார் அவர்கள் பராசக்தி என்ற திரைப்படம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்தால் இந்த V.C. கணேசன் தான் கதாநாயகர் இருக்க வேண்டும். அந்த திரைப்படம் வெற்றி அடைந்தாலும் என்னை சேர்ந்ததே, நட்டம் வந்தாலும் என்னை சேர்ந்ததே. ஆனால் கதாநாயகன் V.C. கணேசன் தான். அந்த ஒரு சூழ்நிலையில் ஒருவர் ஒதுங்கி விடுகிறார், எங்கள் தெய்வத்திற்கு வாழ்வளிக்கிறார். அந்த வாழ்வளித்த நன்றியின் பயனாக இன்று வரை ஏறத்தாழ 73 ஆண்டுகள் வரை P.A. பெருமாள் முதலியார் குடும்பத்துக்கு ஒவ்வொரு தைப்பொங்கல் என்றும் எங்கள் அன்னை இல்லத்தில் எங்கள் தெய்வம் வாழ்ந்த அந்த கோயிலில் இருந்து இன்றும் அவர்களுக்கு சீர் சுமந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் வள்ளலார் பெருமானார் சொல்வார், பிறன் மனையை நாடுவது, அதாவது பிறன் மனைவியை தவறாக புணர்வது, கல் விற்பது, புலால் விற்பது மிகப்பெரிய தவறு என்று. சிலர் அதையும் செய்து சாதித்தார்கள். பிறன் மனைவியை அழைத்து செல்வது அவர்களின் இயல்புக்கு மிக சிறப்பாக இருந்தது. அதை ஒருவர் செய்தார். அவர் ஆட்சிப்பிடத்தில் அமர்ந்ததற்கு பின்னாலே கல்லையும் விற்றார். அவருடைய அரசுதான் 1980ஆம் ஆண்டு மதுவையும் திறந்து விட்டது. ஆனால் என் தெய்வம் தனக்கென்று ஒரு பாணியை வகுத்து தன் நடை, தன் கண் அலங்காரம், தமிழின் ஏற்ற இரக்கம், அந்த உச்சரிப்பின் தன்மை, இவை அனைத்தையும் கொண்டு தனக்கென்று ஒரு பாணியை வகுத்து தான் தலைவனாக ஏற்றுக்கொண்ட என் அருமை தலைவன் பெருந்தலைவர் காமராஜருக்கு கடைசி வரை ஒரு போர்ப்படை தளபதியாக, மாபெரும் உண்மை துண்டனாக தன்னுடைய செங்குருதியை வியர்வையாக சிந்தி உழைத்த பணத்தை அந்த கட்சிக்காக சென்று விட்டு போனார். இன்றும் பலருக்கு மனபேதம் உண்டு, அவருக்கு விருது கொடுக்கவில்லை என்று. எங்கள் தெய்வத்திற்கு விருது தேவையில்லை. ஏன்னா அவரே ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகம். நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் தான் விருது வழங்க வேண்டுமே தவிர அந்த துணைவேந்தருக்கு விருது கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படவே இல்லை. ஆகையால் எங்கள் தெய்வத்துக்கு விருது தேவையும் இல்லை. அவர் பெயரால் தான் விருது வழங்க வேண்டும். இத்திரைப்படத்தில் பாருங்கள், அம்மாடி பொண்ணுக்கு மனசு என்ற ஒரு பாடல், அதிலே பாலுக்குள் மோரும் கூட இருக்கும் என்ற ஒரு வரி வரும். திருவாசகத்திலே சொல்லி வருகிறார், கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போ சிறந்தடியா சிந்தையில் தேனூரி நின்று பிறந்து பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் இறங்குவோர் ஐந்துடைய என்று எம் தலைவன் ஈசனை சொல்றார். அப்ப அந்த பாலுக்குள்ள 5 வகை இருக்கு. பால், திரிபு நிறை ஏற்பட்டால் தயிர், தயிருக்கு அடுத்து மோர், மோரை கடைஞ்சா வெண்ணெய், வெண்ணெயை உருக்கினால் நெய், மிச்சம் இருக்கிறது என்ன? மோரும் நெய்யும். எங்கள் தெய்வம்
அந்த நெய்யை போல் நீங்க எந்த வகையில் அதை ஊற்றி சாப்பிட்டாலும் சரி, அந்த பசினியை நீங்க உடம்புக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதே போல பாசமாக தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்தார். அவருடைய உச்சரிப்பு, அவருடைய சொல், சிம்ம குரலோடு எப்படி கதிரவனுடைய ஒளி காலை 6 மணிக்கு மேலே எப்படி உலகத்துக்கே ஒளி கொடுக்குதோ, என் தெய்வத்தோடைய சிம்ம குரலும் அது போல தான் இருந்தது. ஆனால் அவருடைய மனசு மட்டும் என்னைக்குமே பால்மனம் மாறாத அந்த நிலவு போல இருந்தது. ஆனால் அவருக்கு கொடுத்த பட்டங்கள் என்ன தெரியுமா? கஞ்சன், கருமி. இன்னைக்கு நீங்க ஊடகத்தில் போய் நீங்க உங்களை போன்று இருக்கக்கூடிய 4வது தலைமுறையினர் தேடி பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 350 கோடி ரூபாய் தானமாக கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல் செய்த ஒரே உத்தம தலைவன் அவர். இந்த பூவுலகை விட்டு ஏறத்தாழ ஒரு 1/4 நூற்றாண்டு சென்ற வகையிலும் கூட எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல், சாதி சங்கமோ அரசியல் அமைப்போ எதுவுமே இல்லாமல் இங்கே ஒரு கூட்டம் கூடியிருக்கு பார்த்தீங்களா? இந்த கூட்டம் அந்த தெய்வத்தை தரிசனம் பண்ணுறதுக்காக தானாக சேர்ந்த கூட்டம், யாராலையும் கூட்டப்படாத கூட்டம். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் ரசிகரே கிடையாது, அவருடைய தீவிர பக்தர்கள். முன்னாள் இராணுவ அலுவலக மேற்பார்வையாளர். என்னுடைய பெயர் ஆனா மூவண்ணா அமுதுராஜன். என்னுடைய சொந்த ஊர் உசலம்பட்டி. ஒரு இராணுவத்தில் சேர்றதுக்கான என்னுடைய இந்த உந்துதலை கொடுத்தது என்னுடைய தெய்வம் தான். அவருடைய பதிபக்தி, பார்த்தால் பசி தீரும், இரத்த திலகம், வீரபாண்டிய கட்டபொம்மன், மனோகரா, இது போன்ற திரைப்படங்கள் பார்த்ததின் தாக்கம் என்னை போன்றோரை ஒரு இந்திய இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்ற வைத்தது என்பதுதான் உண்மை. அப்படி இல்லைன்னா முடியவே முடியாது. என்னுடைய ஜாதகத்தில் இருந்திருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா என் தெய்வத்தை நான் தரிசனம் பண்ணேன் பார்த்தீங்களா? இதை விட இன்னொரு சிறப்பு கேளுங்க. நம்ம எல்லாரும் தமிழர்கள் தான், ஆனால் எல்லாருக்கும் தமிழ் உச்சரிப்பு அப்படி அழகா வருமானா வராது. ஆனால் அந்த தமிழ் உச்சரிப்பு நடைய அந்த ஏற்ற இறக்கத்தோட தமிழ் திரையுலகத்துக்கும் தமிழ் நல் திரையுலகத்துக்கும் உலக திரையுலகத்துக்கும் கொண்டு சேர்த்தவர் எம் தலைவன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். எல்லாரும் ஒரு அரசியல்வாதியை தேடி போவாங்க, பெரிய பெரிய பொருளாதார மேதைகளை தேடி போவாங்க. 1958ஆம் ஆண்டு தலையிலமா அவர்கள் உத்தமபுத்திரன் திரைப்படம் நடந்துட்டு இருக்கு. அன்றைய சூழ்நிலையில் முதலமைச்சர் பதவியில் வீட்டிருந்தவர் என் அருமை தலைவன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். என்னுடைய தெய்வத்தை பார்ப்பதற்கு தலாயிலமா அவர்களை அந்த படத்தளத்துக்கே கூப்பிட்டு போறார். இந்த சிறப்பு இது நாள் வரை தமிழக வரலாற்றில், உலக வரலாற்றில் எந்த ஒரு நடிகருக்குமே இதுவரை வாய்த்ததில்லை. அது என் தெய்வத்துக்கு மட்டும்தான் வாய்த்தது. அதேபோல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நயாகரா 2 பேருக்கு மட்டும்தான் மேயர் பதவி கிடைத்தது. தங்கச் சாவி கொண்டு ஒரு நாள் மேயராக அந்த இருக்கை என் தெய்வம் அமர்ந்ததால் அந்த இருக்கை தன்னைத்தானே அலங்கரித்துக் கொண்டது. ஒன்று இந்திய சுதந்திர நாட்டின் பாரத பிரதமர் அமரர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள், 2வது என்னுடைய கலைக்கடவுள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். இந்த பெருமை வேறு யாருக்குமே இதுவரை கிட்டியதில்லை, இனி கிடைக்க போவதும் இல்லை. இதை தாண்டி உலகத்திலேயே பெரிய நடிகர்னு மிஸ்டர் மர்லன் பிராண்டோ சொல்லுவாங்க. அந்த நடிகர் சொல்றாரு, மிஸ்டர் சிவாஜி கணேசன், உங்களை போல என்னால் நடிக்கவே முடியாது, ஆனா உங்களால் என்னை போன்று நடிக்க முடியும். அந்த வார்த்தை என் போன்ற பக்தர்கள் வெறும் பேரளவில் சொல்லக்கூடிய உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் அல்ல. இது ஆவணங்கள் ரீதியாக இன்றும் நீங்க தேடி பார்த்தால் நிச்சயமாக கிடைக்கும். அதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. ஒவ்வொரு திரைப்படங்களும் எங்களுக்கெல்லாம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஓடக்கூடிய பொழுதுபோக்கு சாதனம் அல்ல, வாழ்க்கை பாடங்கள். இந்த ராமநடி திரைப்படத்தை நீங்க எடுத்துக்கொண்டீர்களானால் இந்த படத்தில் தியாகம் மட்டுமே அவருக்கு மிச்சம், வேற எதுவுமே கிடையாது. ஒரு பெண்ணை விரும்புகிறார், பொருளாதாரத்தில் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அவரை விரும்புகிறார். இவரோ கல்வி அறிவு சிறிதும் இல்லாதவர். இரு மனமும் ஒன்றி போகிறது. பெண் கேட்டு போகிறார். அந்த நடிகையின் அண்ணனால் காயப்படுத்தப்படுகிறார். சென்னை கிளம்புகிறார். நான் பொருள் ஈட்டிக்கொண்டு மீண்டு வருவேன், உன் தங்கையை மனம் முடிப்பேன் என்று சவால் விட்டு சென்று வருகிறார். வரும்போது எதிர்பாராத விதமாக அவருக்கு வேறொருவருடன் திருமணமாகி விடுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆண்மகனாக நானாக இருந்தாலும் என்ன செய்வேன்? எனக்கு பழி வாங்கும் நோக்கம் மட்டுமே என் மனதுக்குள் இருக்கும். என் தெய்வத்துக்கு அந்த மாதிரி நோக்கம் என்றைக்குமே இருந்ததில்லை.
அந்த பெண்ணுக்காக தனது வாழ்வை கடைசி வரை அர்ப்பணித்து விட்டு செல்கிறார். இப்படி ஒரு திரைப்படம் வருமா என்றால் நிச்சயமாக இனிமேல் வரப்போவதில்லை. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு முன்னுதாரணமாக முன்னோடியாக இருந்து செயல்பட்டவர் என் கலைக்கடவுள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மட்டுமே. வேற எந்த நடிகரையும் நீங்க பார்க்க முடியாது. இன்னைக்கு இருக்கலாம் பல நடிகர்கள் 100 கோடி 200 கோடி வாங்கலாம், அதெல்லாம் வேற விஷயம், வாங்கலாம், அதுல தவறு இல்லை. ஆனா ஒரு 3 மாத காலங்கள் வெளிநாட்டில் சிறப்பு விருந்தினராக போய் ஒரு நடிகர் வீட்டிலிருந்து வந்தது என் தெய்வம் சிவாஜி கணேசன் மட்டும்தான். எகிப்து அதிபர் நாசர் கையால் விருது வாங்க வேணும். அன்னைக்கு அவரால் கொடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்ட போது அவருடைய மனைவி கொடுக்குறாங்க. அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். அன்றைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருட்ட இந்த மாதிரி சிவாஜி கணேசன் என்ற நடிகரை நான் வந்து சந்திக்கணும். 30 நிமிடங்கள். அன்று ஒரு சாதாரண நடிகர், ஆனால் 3 மணி நேரம் என் தெய்வத்துடன் இருந்து அவருடைய அன்றைய பிள்ளைகளுடன் எங்களுடைய இதே போன்ற மூத்த பிள்ளைகளுடன் இருந்து நேரத்தை செலவழித்து சென்றார். அந்த ஜமால் நாசருக்கு தன்னுடைய சொந்த பணமான 3 லட்சம் ரூபாயில் வெள்ளி பரிசு ஒன்று அவருக்கு பரிசளித்தார். இதெல்லாம் வரலாற்று உண்மை. 2வது சீன போர் 1962ஆம் ஆண்டு நடந்த சீன போரில் மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டதற்கான காரணம் இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய நலிவடைந்த நிலையில் இருக்கிறது. நவீன ஆயுதங்கள் கிடையாது. அந்த சூழ்நிலையில் எதிர்பாராத விதமாக நாம் போரை சந்திக்கிறோம். இழப்பு நேரிட்டது. அந்த இழப்பு நேரிட்ட பிறகு 1964ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு அவர்கள் மறைந்து விடுகிறார். அவர் மறைவுக்கு பின்னால் லால் பகதூர் சாஸ்திரியிடம் கமலாமையார் அவர்கள் 400 பவுன் தங்க நகை அணிந்து வந்து மேடையில், பலர் வீற்றிருக்கும் மேடையில் 400 பவுன் தங்க நகையை கழட்டி கொடுக்கிறார். என் தெய்வத்துக்கு ஒரு பக்தன் பரிசீலித்த 100 பவுன் தங்க எழுதுகோலை பரிசீலிக்கிறார். இதுபோல் நான் திறந்த வெளியில் சொல்கிறேன், இதுபோல் வேற ஏதாவது ஒரு நடிகர் எங்கேயாவது இப்படி செய்திருக்கிறார் என்றால் காட்டுங்கள். எனது வாக்கை நான் பின்வாங்கிக் கொள்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற சாதனைகளை இதுவரை எந்த நடிகரும் செய்ததாக வரலாற்று ஏடுகளில் இல்லை. இனிமேல் வரலாற்று ஏடுகளில் இருக்க போவதும் இல்லை. நாங்கள் தெய்வம் தெய்வம் என்று சொல்வதற்கான காரணம், அவர் கலைத்தாய் ஈன்றெடுத்த ஒரே தவ புதல்வன். தன்னுடைய புகழை உலகெங்கும் பரப்புவதற்கு அன்னை சரஸ்வதி ஈன்றெடுத்த ஒரே தவ புதல்வன். கலைக்கடவுள் என்று அழைக்கும் ஒரே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சிம்மக்குரலோன், சிங்கத்தமிழன் சிவாஜி கணேசன் மட்டுமே. ஆகையால் உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் தயவு செய்து இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கு தயவு செய்து நடிகர் திலகம் என்பவர் யார், சிம்மக்குரலோன் என்ற பட்டம் ஏன் வழங்கப்பட்டது, அவர் சிங்கத்தமிழன் என்று ஏன் அழைக்கப்படுகிறார், கருமி என்று பொய்யுரைத்து புனை சுருட்டி ஆட்சிப்பிடத்தில் அமர்ந்தவர்கள் யார், அவர்களின் முகத்திரையை தயவு செய்து கிளியுங்கள். எங்கள் தெய்வத்தின் ஆத்மாவை நிம்மதியாக இருக்க செய்யுங்கள். வாழ்க கலைக்கடவுள் நடிகர் திலகம், ஓங்குக அவரது புகழ், வாழ்க என் அருமை தலைவன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இந்திய மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு என் அன்பான வணக்கம். இப்போது கல்பனா தியேட்டரில் நின்று கொண்டிருக்கின்றேன். பழைய கல்பனா தியேட்டர், அண்ணாமலை இப்போது புதிதாக வந்திருக்கக்கூடிய வாசகம். இந்த தியேட்டர் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தியேட்டர். இங்கே எத்தனை ராமனடி என்கின்ற திரைப்படத்தை நான் அண்ணன் சிவாஜி கணேசனுடைய படத்தை பார்ப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றேன். மாபெரும் நடிகர் அண்ணன் நடிகர் திலகம் அவர்கள், அவர் விசி கணேசனாக இருந்தார். அவருக்கு சிவாஜி என்கின்ற பட்டத்தை தந்தை பெரியார் அவர்கள்தான் வழங்கினார்கள். இதுதான் வரலாறு. இதை யாரும் மறுத்து பேச முடியாது. இந்த ராமன் எத்தனை ராமனடி படத்தில் வருகின்ற வீர சிவாஜி வசனம் இருக்கிறதே, அது பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதியது. அந்த வசனத்தை நான் அப்படியே தருகிறேன். இது தமிழ்நாட்டு மக்கள், இந்திய நாட்டு மக்கள், உலக நாட்டிலே வாழுகின்ற தமிழர்கள், 200 நாடுகளிலே தமிழன் இருக்கின்றான். அந்த தமிழன் இதை பார்க்க நேர்ந்தால் நான் பாக்கியவாதி, நான் நிம்மதியாக இருப்பேன். இதோ பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய அந்த மாபெரும் காவியம், நடிகர் திலகம் பேசிய அந்த அருமையான ஆளுமை நிறைந்த அந்த வாசகம். மந்திரி, தங்களின் முடிசூட்டு விழாவிற்கு ஒரு தடை விழுந்திருக்கிறதாம். ஏன்?
மகுடம் தயாராகவில்லையா? இல்லை. பிறகு என்ன காரணம்? தாங்கள் தாழ்ந்த ஜாதியாம், அரசியலே அறிய மாட்டீர்களாம், அதனால் முடிசுட்டுக் கொள்ள முடியாதவன் தாழ்ந்த ஜாதி. அரசியலை அறியாதவன், தானும் நாடும் உண்டென கண்டு தன்னையே தந்த மன்னன் சிவாஜி தாழ்ந்த ஜாதியா? மன்னர் குலத்தில் பிறவாதவன், பரம்பரை உரிமை இல்லாதவன், மானம் காக்கும் குடியானவன் மகுடம் தாங்க முடியாதா? தாத்தாரியார் தந்த புறவியில் அமர்ந்த ஆட்தெழுந்த சிவாஜியை கண்டு நாட்டுக்குடைய நல்லவன் என்றும் போர் பாட்டும் முழங்கும் மன்னன் என்றும் ஆரத்தி எடுத்த மக்கள் எங்கே? ஓரத்தில் நின்று வெற்றி பெறட்டும், அதன் தாளத்தை அனுபவிப்போம் என்று காத்திருந்த இந்த ஆணவக்காரர்கள் எங்கே? உரையை விட்டு வாளெடுத்த ஒவ்வொரு கணமும் மராட்டியம் மராட்டியம் என்றே முழங்கி இரையெடுக்க துடித்த வேங்கை போல் எங்கே பகைவர் எங்கே பகைவர் என்று தேடி என் அன்னை நாட்டை தேடி கண்டுபிடித்து, அடேயப்பா இது பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய வீர சிவாஜி வசனம். ஆடுவார் ஆட்டமும் பாடுவார் பாட்டுமாய் அந்நியர் கழுத்திருக்க, யாரது மண்ணிலே யாரது நாடகம் பார்ப்போம் என்று நாம் படமெடுக்க, ஒவ்வொரு வரியும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதி இந்த வீர சிவாஜி காவியத்தை இந்த ராமனேத்திரை ராமனடி திரைப்படத்தில் வந்து பி மாதவன் டைரக்டர், வசனம் வந்து பாலமுருகன். அவர் இந்த வீர சிவாஜி பேரறிஞர் அண்ணா எழுதிய அந்த வசனத்தை இந்த திரைப்படத்திலே ராமனேத்திரை ராமனடியை மீண்டும் அந்த மாபெரும் அறிஞர் அண்ணாவினுடைய காவியம். நடிகர் திலகம் அன்னைக்கு மக்கள் திலகம் வந்து அவர் ஏற்றுக்கலை. நான் யாரையும் தாக்கி பேச விரும்பலை. எங்கள் அண்ணா சொன்னார், நடிகர் திலகம் மக்கள் திலகம் இரண்டு கண்கள் அப்படின்னு அண்ணா சொன்னார். அதையே நானும் சொல்ல விரும்புகின்றேன். அது நான் முறையாக ஒய்ஜி மகேந்திரன் போட்டிருக்கக்கூடிய புத்தகத்தெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன். மக்கள் திலகம் நடிகர் திலகம் அண்ணன் தம்பி மாதிரி பழகிருக்காங்க. காரணம், நடிகர் திலகத்தை விட மக்கள் திலகம் ஒரு 11 வயதுக்கு மூத்தவர். நான் அந்த புத்தகத்தை எல்லாம் முறையாக படிச்சிருக்கேன். யாரையும் தாக்கியோ யாரையும் காயப்படுத்தி பேசுவதோ என்னுடைய நோக்கம் அல்ல என்பதனை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நண்பர்களே, ஒவ்வொரு வசனமும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க கேட்டா, இது வந்து வீர சிவாஜி டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதுறாரு. மாதா சிறை செல்ல வேண்டும், மனோகரன் மன்னிப்பு கேட்க வேண்டும், அதுவும் கொலு மண்டபத்தில் அந்த குப்பைமேட்டு கோட்டானிடம் ஆணை இடுவது தந்தை. தந்தை அஞ்சானஞ்சனை மகனாக பெற்றார், அருங்குணவதியை மனைவியாக பெற்றார். அவர் பெற மறந்தது ஒன்றுண்டு தாயே, அறிவு அறிவு, அதைத்தான் பெற மறந்தார். இது டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதிய மாபெரும் காவியம். அதே நீங்க பராசக்தியில எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி கேட்டா, நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல, வழக்காடும் நான் புதுமையான மனிதனும் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன். கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல்வேஷமாகிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கே இவ்வளவு அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். பாதிக்கப்பட்டேன், நேரடியாகவே பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள், என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. இது டாக்டர் கலைஞர் அவர்கள். அப்போ அறிஞர் அண்ணா எழுதிதான் வீர சிவாஜி வெளியே வந்தது. டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதிய வசனம் பராசக்தி மனோகரா, இது உச்சத்தை தொட்டது. பராசக்தி 52 தீபாவளிக்கு வெளிவந்த படம், 54 மனோகரா. டாக்டர் கலைஞருடைய காவியத்தை இந்த மண்ணில் ஒரு மாபெரும் நடிகன், மகத்தான நடிகன், அறிவான நடிகன். இன்னைக்கு ஒரு நடிகை வந்து 500 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குறதா சொல்றாங்க. ஆனால் நடிகர் திலகத்தினுடைய நடிப்புக்கு ஈடு இணை இனி எத்தனை புதிய நடிகர் வந்து நீ 1000 கோடி வாங்கு, 2000 கோடி வாங்கு, சிவாஜி கணேசனுடைய செருப்புக்கு கூட நீ ஈடு இணையாக மாட்டாய் என்பதனை நான் இந்த இடத்தில் பகிரங்கமாக சொல்லுகின்றேன். நான் ராமன் எத்தனை ராமனடி திரைப்படத்தை பார்க்க போகின்றேன். எனவே நண்பர்களே, பெரியோர்களே, இந்த வசன மாபெரும் காவியத்தை இதை பார்க்கின்றவர்கள் சிவாஜியை ஒரு நிமிடம் நீங்கள் நினைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நான் ஒரு மாபெரும் காவியத்தை உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். உலகத்தில் இருக்கக்கூடிய சிவாஜி கணேசன் ரசிகர்கள் எல்லாம் நிச்சயமா நீங்க இதுக்கு பாராட்டு தெரிவிப்பீங்க. ராமநாதபுரம் ராமலிங்க விலாஸ் சிங்கத்தமிழன் உள்ளே நுழைகிறார். நீர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவனோ, நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ, ஏது வெகு தூரம் வந்து விட்டேன், நட்பு விரும்பி அழைத்ததாக
வருகை தந்தேன். நட்பு வேண்டும், அதற்கேற்ற நடத்தை இல்லை உன்னிடத்தில். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழ் இனம், நீ கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவு இனம். நவாப்பிடமிருந்து பெற்றிருப்பது நாங்கள் நாட்டுரிமையை, நவாப்பிடமிருந்து பெற்றிருப்பது நாங்கள். நீயாக ஏன் பேட்டி காண வரவில்லை? பேட்டி கொடுப்பவர்கள் நாங்கள். இல்லாவிட்டால் இந்த நாட்டுக்குள்ளே நீ நுழைந்திருக்க முடியாது. அகம் அழியவில்லை உனக்கு, எல்லாம் உடன் பிறந்தவை ஒழியாது. உன் மீது குற்றம் சுமத்துகின்றேன், என்னவென்று எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம், எனக்கா எண்ணிக்கை தெரியாது. அகம் பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுக்கு கீழரசாக இருக்க திரைப்பணம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வரிப்பணமும் வந்து சேரவில்லை. இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் வந்து சேரவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உழைக்கேன் கொடுப்பது கிஸ்தி. எங்களோடு வயலுக்கு வந்தாயா? நீர்வாட்சி நிலுவையில் கண்டாயா? எங்களோடு எங்கே கொஞ்சம் விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, யாரை கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடுத்து நெற்குவிக்கும் மேடி நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியர் உடல்களையும் புறக்கணித்து தலைதனி நெற்கதிர்களாய் குவித்து விடும். ஜாக்கிரதை. இது வீரபாண்டிய கட்டபொம்மன். எல்லாம் வெறித்தனமா நாங்க பார்த்தவங்க. அம்மா லேசான வரி கிடையாது. இப்ப உள்ள நடிகனை பேச சொன்னா, இப்ப உள்ள நடிகை 200 கோடி 300 கோடி 500 கோடி வாங்குறாங்கல்ல, அவங்களை இதை பேச சொன்னா துண்டக்கான துணியக்கானு ஓடியா போயிடுவாங்க. ஆனா நடிகர் திலகம் அவரை வாழ வைத்தார், தமிழை வாழ வைத்தார் என்பதனை சொல்லி விடைபெறுகிறேன். என் பேர் யாகு. நான் மதுரை காமராஜபுரத்திலே இருக்கின்றேன். என்னோடு ஜனார்த்தனன் வந்திருக்கின்றார். சிவாஜியினுடைய பிள்ளைகள் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். எனவே நான் வீர சிவாஜி காவியத்தை காணுவதற்கு செல்லுகின்றேன். நன்றி, வணக்கம். கோடான கோடி தமிழ் மக்களுடைய இதய சிம்மாசனத்திலே என்றும் கலை உலக தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் நம்முடைய ஆரியர் அண்ணன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்று சொன்னால் தமிழ் சமுதாயம் என்றைக்கும் அது ஏற்றுக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற கருத்தாகும். ஏனெனில் இன்றைக்கு எங்களை போன்றவர்கள் லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கு அரசியலை காலடித்து வைத்து பொதுமக்களுக்கு நலப்பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது என்று சொன்னால் அதற்கு எங்களுக்கு கிரியா ஊக்கியாக உத்தியோகத்தை கொடுத்து எங்களுக்கு தூண்டுகோலாக தேர்ந்தவர் எங்களுடைய ஆரியர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தான். அவர்கள் ஊட்டிய தேசிய உணவின் காரணமாகத்தான் எங்களை போன்றவர்களால் நாங்கள் காங்கிரஸ் பேரியக்கத்திலே இணைந்து இன்றைக்கு பல பொறுப்புகளை வைத்து மக்கள் நல ஆற்றி இன்றைக்கு தேசத்திற்காக சேவை செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை வல்லமை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு எங்கள் உயிர் மூச்சாக என்றும் திகழக்கூடியவர் ஆரியர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவர் நடிக்கின்ற படங்கள் எல்லாம் வெறும் பொழுதுபோக்கு படம் அல்ல, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு பாடமாக படிப்பினையாக ஊக்குவிக்கக்கூடிய அற்புதமான பாடங்களாக தான் இன்றைக்கு இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒன்றை மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த ராமனுடைய ஒப்பற்ற வல்லமையை உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, தென்னிந்தியா முழுவதும் பெருமை பெறக்கூடிய கல்வி நிறுவனங்கள் ஒன்று வேலம்மாள் கல்வி நிறுவனம். அதனுடைய ஒப்பற்ற தாளாளர் சேர்மனாக திகழக்கூடிய முத்துராமலிங்கம் அவர்கள். அவர் ஒரு கான்வகேஷன் ஃபங்க்ஷனிலே சொன்னார், என்னுடைய அப்பத்தா இட்லி கடை வைத்திருந்தார் கோயிலுக்கு அருகிலே. அப்பொழுது பிள்ளையார் தேங்காய் உடைக்கின்ற பொழுது அந்த தேங்காயை எடுத்து பொறுக்கி அப்பாத்தாடம் கொடுத்து சட்டு வைத்து இட்லி வியாபாரம் செய்து நான் இன்றைக்கு இந்த ஒரு பொறியாளராக வருவதற்கு கடுமையாக உழைத்த அப்பத்தா என்னுடைய வேலம்மாள் அப்பத்தா தான். அந்த படமும் என்னுடைய வாழ்க்கையும் ஒன்றாக இணைந்ததற்கு காரணமாகத்தான் நீ சினிமா தியேட்டர் அருகிலே உள்ள சங்கு பட காலண்டர் கம்பெனி அலுவலகத்திலே தான் நான் அலுவலகம் வைத்திருந்து முதல் நர்சரி பள்ளி ஆரம்பித்து இன்றைக்கு ஒரு வருடத்திற்கு 1,00,000 மாணவர்களை நான் கல்வி பெறக்கூடிய ஒரு மாபெரும் கல்வி நிறுவனத்தை நான் உருவாக்கி இருக்கிறேன் சொன்னால் அதுக்கு மூல காரணம் அந்த ராமனடி என்று பெருமையாக நெஞ்சு உயர்த்தி சிம்மகத்தில் புரிந்தார் அன்றைக்கு அன்பண்ணன் முத்துராமலிங்கம் சேர்மன் அவர்கள். அதுபோலதான் அவருடைய படங்கள் ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒரு பாடமாக வழிகாட்டியாக இருந்து அவருடைய ஒப்பற்ற மணிமகுடத்திலே 8 திசையும் ஒளி வீசக்கூடிய அற்புதமான நவரத்தன கல்லாக திகழக்கூடியதுதான் இந்த ராமனி. இந்த அற்புதமான காவியத்தை காண்பதற்காக பல வழியிலே உழைத்து
தான் பெற்ற பிள்ளையை கண்ட தாயை போல இன்றைக்கு நம்முடைய அன்பு சிவாஜி கணேசனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு தேசிய திருவிழாக இன்றைக்கு இதை கொண்டாடுவது பெருமைக்குரிய விஷயம். அவருடைய அற்புதமான காவியங்களை இனிமேல் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு அற்புதமான படங்களை திரையிட்டு அவருடைய புகழை நாங்கள் கட்டிக்காக்க எங்களை அர்ப்பணிக்க என்றும் தயாராக இருக்கிறோம். வாழு ஆரியர் அண்ணன் சிவாஜியுடைய திருநாமம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது வாழ்ந்த கருணை வந்து நடிகர் சிவாஜி ஒருவர் தான், வேற யாருமே கிடையாது. இன்னும் வாழ்நாள் இன்னொரு மறுபிறவி எடுத்து வந்தாலும் மறுபடி ஆண்டவர் கொண்டு ஒரு சக்தி சொன்ன மாதிரி மறுபிறவி எடுத்து வந்தாலும் ஆண்டவர் கொடுத்தாலும் இல்லையா இன்னைக்கு ஆத்மா இருக்க வரைக்கும் சிவாஜி தான். வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் நடிச்சுட்டு அவர் வாட்டுக்கு வீட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு ஒரு வாட்டி போயிருந்துருக்கலாம். அந்த இடத்துல கயத்தாரில் இடத்தை வாங்கி அந்த கட்டபொம்மன் சிலையை நிறுவனது ஒரே நடிகர் சிவாஜி கணேசன் மட்டும்தான். இது வரலாற்றுக்குரிய உண்மை. எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும். ஆனால் மூடி மறைக்கப்பட்டது.